அப்புறம் புனிதவதி காரைக்கால். ஒன்றும் கிடையாது, இந்த கல்யாணம் வயது வருது. பரமதத்தன் ஒரு செட்டியார் நகரத்தார் செட்டியார் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. அவள் பெரிய சிவபக்தை. ஒரு நாள் இந்த செட்டியார்லாம் ஒரு வியாபாரத்தை கரெக்டாக இருப்பான்ல, 2 மாம்பழம் வாங்கி வீட்டுக்கு கொடுத்து விடுதான். சிவபெருமான் இவளை சோதிக்கிறதுக்கு பட்னியாக வந்து நிற்கார். எனக்கு ரொம்ப பசிக்கதாக கொடு. ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்றான். அவர் சாப்பிட்டு போயிட்டார். செட்டியார் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தோம். வந்து மாம்பழத்தை சாப்பிட்டோம். நல்ல ருசியாக இருக்குது. இன்னொரு மாம்பழத்தை எங்கேன்ருக்கோம். அந்த பிள்ளை என்ன பண்ணோம், கடவுள்கிட்ட வேண்டியது அவர் பழம் கொடுத்தார். கொண்டு கொடுத்தா இவன் அந்த பழத்தை திங்க அவனுக்கு விவரம் தெரியுது. அது கார்பைடு கல் வைக்கலை, ஏதோ சிறப்பு மாம்பழம். இந்த மாம்பழம் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை, அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவனுக்கு என்ன சந்தேகம் வந்துடுது, நான் கொடுத்து விட்டா 2 மாம்பழத்தை ஒரு மாம்பழம் இல்லை ஏதுங்க. வீட்டுக்காரன்ட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. எம்பெருமான் வந்தார், சாப்பிட்டாரு, அவருக்கு கொடுத்தாங்க. அவன் நல்ல புருஷனை என்ன பண்ணோம், சிவபெருமானே நேராக கூப்பிட்ற அளவுக்கு நம்ம மனைவி சக்தியோடு இருக்கான்னு கூட இருக்கணும்ல. சுவாமிகிட்டெல்லாம் டச் வச்சுருக்கான்னு ஓடிட்டான். கல்யாணம் இப்போ எவ்வளோ அயோக போய் செட்டியார் ஓடி போய் மதுரையில் போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறகு அதுக்கு புனிதவதினு பேர் விடும். இது பெண்களை பற்றி ஒரு பெரிய செய்தி சேக்கலார் சொல்கிறார். இவ காத்துக்கிட்டு இருக்கா புனிதவதி புருஷன் வருவான். கல்யாணமே 6 மாதம் வாழ்ந்த பெண்களுக்கு அந்த உணர்வு இருக்குன்னு சொல்லலாம் சேக்கலார். அவன் வரலை. சொந்தக்காரங்களாம் சேர்த்து விட கூட்டு மதுரைக்கு போனால் அவன் வந்து காலில் விழுறான், நீங்கள் தெய்வம்ங்க. அப்போ தான் அது சில இதை புரிஞ்சுக்கணும். சிவபெருமாட்டை என்ன கேட்கா, இந்த தசை எலும்பு நார் இருந்தால் தானே எனக்கு அந்த உணர்ச்சி வரும். எல்லாத்தையும் எடுத்துருன்னு மேலே போகிறோம் தலைகீழ. ரொம்ப சிறப்பாக விட்டு என்ன தெரியுமா, காரைக்காலை மேட்ட சிவபெருமானுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது தெரியுங்களா எல்லாருக்கும். மேலே போகும்போது சிவபெருமானுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிள்ளை ஒரு குழந்தை கிழந்த பெற்றிருந்தா மலடின்னு சொல்ல மாட்டாங்க, இப்போ நம்மளால் தான் இந்த பிள்ளைய ஊரில் மலடின்னு சொல்ல போகிறான்னு உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரான், எனக்கு அவள் அம்மா, நான் அம்மான்னு கூப்பிட்டு போகிறேன்னா, எமை பேணும் அன்னைகான் மனைவிட்ட சொல்கிறார், இவ தான் என்னை காப்பாற்ற போகிற அம்மான்னு. நம்ம கிராமங்களில் பெரிய பிராணத்தை படிக்காமலே இந்த கதையை அருமையாக சொல்லாங்க. காரைக்கால மேலே கால் நீட்டி உட்கார்ந்தாரான் சிவபெருமான் இடத்துல. பார்வதி கேட்டாங்களா, என்ன அவர் இருக்க இடத்த நோக்கி காலை நீட்டிகிட்ருக்கேன். அப்போ அவள் சொன்னாலும் அவன் இல்லாத இடத்த சொல்லு. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காங்கிறத பார்வதிக்கே தெரியல. காரைக்கால மேயர் ஒரு கடவுளையே தன்னுடைய தாயாக மாற்றுகிற சக்தி படைத்தவா. ஆண்டாள் எப்படி கணவனாக்குனாலோ, பெருமாளை தவிர இந்த உடம்பு வேறு யாருக்கும் கிடையாதுன்னு பெருமாளை கல்யாணம் பண்ணார்ல,